இருக்கு இல்லையா? அதனால நாங்க போயிட்டு வர்றவர்களும் இந்த டீம் எல்லாம் எங்கேயாவது அவங்கவுங்க அடுத்த வேலைகளுக்கோ இல்லை உட்காந்துருப்பாங்க. அது பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ஆனா ஹைவேஸ்ல ஒரு 2 to 4 தான் எங்களுக்கான ஸ்பேஸ் மாதிரி நாங்க அந்த ஹைவேஸ்ல எடுக்க முடியும். அப்பதான் அந்த லாரிங்க எல்லாம் கம்மியா வரும். பெரிய வண்டிங்க கொஞ்சம் கம்மியாகிற அப்பதான் வண்டியெல்லாம் போட்டு தூங்குவாங்க டிரைவர்ஸ். அந்த டைமை நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த டைமை யூஸ் பண்ணி அதுக்குள்ள நாங்க என்னென்னதை எடுக்கணுமோ அப்படி எடுக்கும்போது எங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்க ஒரு நாள் கூட தூக்கம் வந்ததாவெல்லாம் கிடையாது. ஏன்னா பயத்திலே தான் நிற்போம். இந்த பக்கம் தான் ஆமா, கிராஸ் பண்ணா எந்த வண்டி வருதுன்னு தெரியாது. ஹைவேல தான் ஷூட் பண்ணோம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு சென்னையோட அவுட்டர் ரோட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நைட்டுமே டிராஃபிக் இருக்கும் ஹைவேஸ்ல. ஆமா, டிராஃபிக் இருக்கும். ஸோ அதை சமாளிச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்கா தான் வண்டி இருந்தது. ஓட்டும் போது நாங்க பின்னாடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்க வண்டிங்க எல்லாம் விட்டு, ஏன்னா லாரிங்க ஸ்பீடா வர்றாங்க. அப்போ சேசிங்க்கு சார் ஓட்டுறாங்க. சேசிங்க்லேயே சார் தான் ஓட்டினாரு. அப்போ வந்து நாங்கள் பின்னாடி எங்கள் பசங்களும் மற்ற டீமுங்களும் வந்து முன்னாடி பின்னாடி ஒரு 10 வண்டியை நாங்கள் கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். எங்களை தாண்டி தாண்டா அங்கே போகணுங்கிறது மாதிரி வருவோம். அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இது பண்ண சார் ஃபுல் சப்போர்ட்டிவாக எங்கள் கூட. அதான் சொல்கிறேங்க, நான் டூப் போட்டுக்கோம் சார் நானும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக அந்த இடத்துல. இல்லைன்னா நாங்கள் அதுக்கு ஒரு டைம் வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக பண்ணுவாங்க. வண்டியை ஓட்டுங்கன்னா சுற்றி வந்துடுவோம் எடுத்துக்கிட்டு. ஓகே.